இன்றைய பாபாவின் முரளியின் ஸ்லோகம்: ஒரு தடையின் வடிவமாகாது, பதிலாக தடையை அழிப்பவர் ஆகுங்கள். பொதுவாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பொழுது நாங்கள் அதனை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திக்கின்றோம். ஞானத்தை கடைவதற்கு பதிலாக அந்த பிரச்சனையை பற்றிய சிந்தனைகள் எங்களுக்கு இருக்கும் பொழுது அதை கடைகின்றோம் என்று சொல்கின்றோம். அவ்வாறு நாம் அதை பற்றி சிந்திக்கின்ற பட்சத்தில் அந்த பிரச்சனைக்கு நாமே அழுத்தம் கொடுக்கின்றோம். அதை வேறு வார்த்தைகளில் கூறினாமாயின் அதை நாம் பிரிப்பிக்கின்றோம். அந்த பிரச்சனை நம்மை விட்டு செல்வதற்கு காத்திருந்தாலும் கூட நாம் அதை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பதனால் அதை நாம் பெரிதாக்குகின்றோம். உதாரணமாக, ஒரு ஆடையிலே ஒரு சிறிய கடை படிந்திருக்கின்றது. அந்த கரையை நாம் கழுவியோ அல்லது சுத்தப்படுத்தியோ விடுவதற்கு பதிலாக அதற்கு மேலே நாம் அயன் பண்ணுகின்றோம். அப்படியாயின் அந்த கரையை நாம் இன்னும் உறுதிப்படுத்துகின்றோம். மேலும் அவ்வாறே வைத்து திருப்பி நாங்கள் அதில் மேலும் கரை படிவதற்கு அனுமதிக்கும் பொழுது, அதை திருப்பி நாங்கள் அயன் பண்ணும் பொழுது அது பிரிப்பிக்கின்றது. அந்த கரை நிரந்தரமானதாக ஆகிவிடுகின்றது. அது நம்முடைய ஆடையிலிருந்து செல்ல மாட்டாது. அவ்வாறு தான் நாங்களும் ஒரு சின்ன விடயத்தை கூட மீண்டும் மீண்டும் சிந்திப்பதன் மூலம் அதை நாம் பெரிசாக்குகின்றோம். பிறகு அதனுடைய விளைவு அல்லது அதனுடைய செயல் விளைவு நடக்கின்ற பட்சத்திலே அதை பற்றி நினைக்க அந்த தடையும் அல்லது தடையென்று நாம் நினைக்கின்ற விடயமும் அதனுடைய செயல் விளைவு அல்லது அது நடந்த சம்பவங்களையும் நாம் ஒன்றாக சேர்க்கும் பொழுது அது பெரிய பூதாகாரமான ஒரு விடயம் மாதிரி நமக்கு தெரிகின்றது. ஆனால் உண்மையில் எதுவுமே அது இல்லை. அவ்வாறு நாம் சிந்தித்தோம்னா நிச்சயமாக தடை நம்மை விட்டு செல்லாது. நாமே அந்த தடையினரோடு சுரூபமாக ஆகிவிடுவோம். அது மட்டுமல்லாது, சில விடயங்களை நாங்கள் கைவிட்டு விட வேண்டும். அதை பற்றி நினைப்பது என்பது பிடித்து வைத்திருக்கின்றது போன்றதாகும். உதாரணத்துக்கு, குரங்கு பிடிப்பதற்காக பொதுவாக மண்பானையிலே மண்ணிலா கொட்டை அல்லது கச்சானை போட்டு அதை வைப்பார்கள். அந்த குரங்கு அதை கையை உள்ளுக்கு ஓட்டி விடவுடன் அந்த கச்சானை அது வெளியிலே எடுக்க முடியாமல் தான் அது பிடிபடுகின்றது. ஏனென்றால் அந்த கை முட்டி பெரிசானது. அந்த கை முட்டி அந்த குரங்கு அந்த மண்பானை அல்லது கூசாவிலிருந்து வெளியில் வராது. அது கூசாக்குள்ளே கை மாட்டி பட்டுடனே குரங்கு பிடிபடுகின்றது. ஆனால் அந்த குரங்கு தன்னை விடுவித்து கொள்ள வேண்டுமாயின் கையில் இருக்கின்ற மணிலா கொட்டையை போட்டுவிட்டால் மிக லாபகமாக அந்த கையை வெளியில் எடுத்து விடலாம். இவ்வாறு தான் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற சில விடயங்களை நாங்கள் பிடித்து வைத்து கொள்ளுகின்றோம். இவ்வாறு பிடித்து வைத்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களால் அந்த விஷயத்திலிருந்து விடுபட முடியாது. அது பெரிய தடை போல் எங்களுக்கு நினைக்க தோன்றுகின்றது. ஆனால் அந்த விடயத்தை நாம் விட்டு விட்டோமாயின் நம்மாலே அதிலிருந்து இலகுவாக விடுபடக்கூடியதாக இருக்கின்றது. அவை குரங்கு அந்த கச்சானை தானாகவே விட்டுட்டு கை எடுத்துமா இருந்தால் அதுக்கு லேசாகிவிடும். அல்லாவிட்டால் அது உண்மையாகவே அதை காப்பாற்றணும் என்று விருப்பம் என்றால் அந்த பானையை அல்லது முட்டியை உடைக்க வேண்டும். அவ்வாறு தான் இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிடிச்சு வச்சிருக்கின்ற சம்பவங்களிலிருந்து நாம நம்மை விடுவிக்காவிட்டால் நாடகத்தில் சில சந்தர்ப்பங்கள் எங்களை அதை விடுவிப்பதற்காக நடக்கும். அது சில இழப்புக்களை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். ஆனாலும் அது எங்களுக்கு எவ்வாறு அந்த குரங்கு கையை விடுவிக்கிறோமோ அது மாதிரி எங்களை விடுவிப்பதற்கும் எங்களுக்கு நன்மை பயப்பதற்கும் என்பதனை நாம் மிகவும் நம்பிக்கையுடனாக
அத்துடன் இதயபூர்வமாகவும் உணர்வுபூர்வமாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உணர்வுபூர்வமாக நாம் எதனை ஏற்றுக்கொள்கின்றோமோ அதுதான் நம்முடைய சம்ஸ்காரமாகவும் சுபாவமாகவும் மாறிவிடுகின்றது. அது மட்டுமல்ல, அது நம்முடைய நம்பிக்கையையும் விருத்தி செய்வதற்கு பலமாக அமைகிறது. ஆகவேதான் நாம் நம்மிடையிலிருந்து கடந்து செல்கின்ற விடயங்களை எல்லாம் நிப்பாட்டி நிறுத்தி வைத்து இது ஒரு பிரச்சனை என்று நினைப்பதற்கு பதிலாக அது கடந்து சென்ற பல காட்சிகளில் இது ஒன்றாக கருதும் பொழுது அது ஒரு தடையாக இருந்தாலும் நம்மால் இலகுவாக தாண்ட முடியும். இல்லாவிட்டால் எப்படி நாம் ஒரு கல் இருக்கின்றது, நாம் பிரயாணம் செய்கின்ற பாதையிலே கல்லை நாம் ஒரு சுற்றியல் எடுத்து அடித்து அதை உடைத்து தான் நாம் பிரயாணத்தை தொடர வேண்டும் என்று நினைத்தோமாயின் அதனாலே நேரம் விரயமாக்கப்படும், சக்தி விரயமாக்கப்படும், சில பணம் கூட விரயமாக்கப்படும். பதிலாக அதை நாங்கள் அந்த பாதையில் விலத்தி அதை வெட்டி நாம் வாகனத்தை ஓட்டி செல்லலாம். அவை சில வேளைகளில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நாம் தடைகளையும் அடித்துடைப்பதற்கு பதிலாக அதை நாம் விலத்தி செல்ல முடியும். அதற்குத்தான் பாபா யோகி யுக்தம் என்று சொல்கின்றார். அதாவது இந்த நேரத்தில் இந்த விடயங்களை நாம் பேச வேண்டும், எவருடன் இந்த விடயங்களை நாம் பேச வேண்டும், இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ப யுக்தியை நாம் சரியான முறையிலே விளங்கிக் கொள்கின்ற பொழுது நம்மால் அதனால் ஏற்பட போகின்ற தடையிலிருந்து நம்மை விலத்த முடியும். மற்றது தடையை பற்றி அல்லது ஒரு பிரச்சனையை பற்றி அல்லது வேறு ஒருத்தர் இப்படி செய்து கொள்கின்றார் அல்லது நடந்து கொள்கின்றார் என்று நாம் நினைப்போமாயின் நாமும் அவ்வாறே ஆகுவதற்கான சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏனென்றால் நாம் சிந்திக்க சிந்திக்க நம்முடைய எண்ணமே விதை, அவை நாம் அப்படி ஆகி விடுகிறோம். அதனால்தான் தடையின் வடிவ ஆகாமல் தடையை வெல்பவராக வேண்டுமென்றால் நான் என்னுடைய சுயமரியாதையாகிய நான் தடைகளை அளிப்பவன், விக்னத்தின் விநாசகர் விக்னேஸ்வரன் என்று பயிற்சி செய்ய வேண்டும். இந்த சுயமரியாதை என்னை இலகுவிலேயே எல்லா தடைகளையும் தாண்டுவதற்கான உதவியை எனக்கு பெற்றுக் கொடுக்கும். இப்பொழுது நாம் ஒரு சிறிது நேரம் இந்த விக்ன விநாயகர் அல்லது தடைகளை வெல்பவர் என்ற சுயமரியாதையை பயிற்சி செய்வோம். ஆத்மாவாகிய நான் நெற்றியின் புருவ மத்தியில் பிரகாசிக்கும் ஒரு லாவகமான லேசான நிலை இருந்தவாறு என்னை தடைகளை வெல்லும் கணேஷாகவும் விநாயகராகவும் பார்க்கின்றேன். என்னிடம் நம்பிக்கை என்ற தும்பிக்கை இருக்கின்றது. என்னில் நம்பிக்கை, இறைவனில் நம்பிக்கை, நடக்கப் போகும் நாடகத்தில் நம்பிக்கை, என்னை சுற்றியிருக்கின்ற லௌகீகமான ஆத்மாக்களிடம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ற தும்பிக்கை மூலம் அனைத்து விடயங்களையும் என்னால் வெல்ல முடியும் என்ற உற்சாகம் என்னிடம் இருக்கிறது. மேலும் நான் அவ்வாறாகுவதற்கு எல்லா விடயங்களையும் எல்லா மனிதரையும் அனுசரித்து போகின்றேன். இதனால் தான் என்னுடைய வயிறு மிகவும் பெரிதாகவும் அதிகளவு விரிவாகவும் காட்டப்பட்டிருக்கின்றது. அனுசரித்து போகும் அல்லது உள்ளடக்கம் சக்தியை நான் கொண்டிருக்கின்றேன். ஆகவே தடையை வெல்வதற்கு நான் எப்பொழுதும் அனுசரித்து போகும் சக்தி, உள்ளடக்கம் சக்தி மற்றும் நம்பிக்கையை கொண்டிருப்பது மிகவும் அவசியமாகும்.
அது மட்டுமல்லாது மாயையை வெல்ல வேண்டும். மாயை என்பது வீணான எண்ணங்கள், வம்பளத்தல், மற்றவர்களை பற்றி பேசுதல். அதனால்தான் எலி என்பது வாகனமாக காட்டப்பட்டிருக்கின்றது. எலி விடயங்களை அல்லது பொருட்களை அரித்து உண்ணும். அவை நாமும் வம்பளத்தல் அல்லது தேவையற்ற விடயங்களில் ஈடுபடும் பொழுது நம்முடைய சக்தியை நாம் விரிவுபடுத்துகிறோம். அவை நான் தான் அந்த எலியிலே பிரயாணம் செய்யும் எலியை வாகனமாக கொண்ட விநாயகர். இந்த தடைகளை அளிக்கும் சக்தியை நான் மற்றவர்களுக்கும் தானமாக வழங்குகிறேன். நான் இருக்குமிடம், என்னுடைய வீடு, என்னுடைய சூழல், நகரம், உலகத்துக்கே அந்த சக்தி கிடைக்கின்றது. ஓம் சாந்தி.